பொதுவா இந்த கவுன்சிலிங்ல மாணவர்கள் என்ன மாதிரியான தவறுகளை வழக்கமா செய்யறது இருக்கிறது? இதுல இருந்து எப்படி அவங்க தற்காத்துக் கொள்றது? ஆமா சார். இது வந்து ரொம்ப 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 தேவையான ஒரு கேள்வியா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து 6000 மாணவர்கள் நேரடியாவே நான் சந்திக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அதுல முக்கியமா இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. 185க்கு மேல எடுத்திருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டருக்கு போயிடுவாங்க. ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் எல்லாமே அவங்கள்ட்ட குடுத்துருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரௌசிங் சென்டர்காரவங்க வந்து அவங்களே வந்து கல்லூரிக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்லாம் போட்டு குடுத்துருவாங்க. இது மிகப்பெரிய தவறு. போன வருடம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு மாணவன் வந்து இது போல 192 மார்க்கு. அவங்க அப்பாவுக்கு வந்து அவசர சிகிச்சையினால அவர் மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டாரு. ஆனா அந்த மாணவன் வந்து எங்க கல்லூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியிலேயே வந்து உறுதியா இருந்ததுனால என்னாச்சு, அவங்க சித்தப்பா வந்து அந்த லாகினை வந்து தவறா பயன்படுத்திட்டாங்க. அவங்க சித்தப்பா வந்து போடுறப்ப எங்களுடைய கல்லூரியை வைக்காம இன்னொரு கல்லூரியை வச்சுட்டாங்க. உடனே அந்த மாணவனும் அந்த பெற்றோரும் வந்து பதறி அடிச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து உடையாந்து நிற்கிறாங்க. என் மாணவன் வந்து உங்கள் கல்லூரியில் தான் சேருவார், இல்லைனா வந்து படிக்க மாட்டேன்னு சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வர்றப்ப நான் கேட்டேன், சார் நான் சாய்ராமில் தான் படிப்பேன், ஏன்னா இங்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கீங்க, என்னுடைய சீனியர்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, அதனால் நான் கண்டிப்பாக இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே நான் அவனுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ ஒரு வருடம் வந்து அந்த கல்லூரியில் படி, அடுத்த வருடம் வந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதன் மூலமாக நம்ம கல்லூரிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த மாணவர்களுக்கும் வந்து ஒரே சந்தோஷம், பெற்றோர்களுக்கும் ஒரே சந்தோஷம். 1 இயர் மட்டும் அங்கே படிச்சுட்டு திரும்ப செகண்ட் இயரில் வந்து நம்ம கல்லூரிக்கு வந்துட்டாங்க. ஸோ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள்னால அவங்க வந்து நம்மளுடைய லாகினை வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று நமக்கு சொந்தக்காரவங்க அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களும் இது போல் தவறாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.